ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்க அங்கே யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. அங்கே சம வேகமாக போக ஆரம்பிக்கிறான். வழியில் தான் ஒரு எல்ஃப் பொண்ணை அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா சாதாரணமாகவே ஒரு ஹை ரேட்டுக்கு நம்மளால விற்க முடியும். வாங்கடா என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு போகணும். அங்கே இந்த விஷயத்த பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு கேங் இவங்க மேலே பண்ணிருக்கோம்ல, அந்த விஷயம் ஞாபகம் வருது. அங்க செல்வியா சொன்ன அந்த விஷயமும் எனக்கு ஞாபகம் வருது. இதனால அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஏன்னா இவங்களை நோக்கி போனாலே போதும், அந்த ஹியூமன்ஸோட டவுனுக்கு அசால்ட்டா போக முடியும். இருக்கிற அந்த ஆளோ சொல்றான், அந்த பொண்ணை அப்படியே விற்க தான் போறோம். நம்ம விற்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாச்சும் நம்ம பண்ணணும். அங்க இவங்க வெயிட் பண்றனாலே ஆத்தரும் அங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அங்க அவன் வெயிட் பண்றான். சைட்ல ஆன் உல்ஃப் எல்லாம் கம்முன்னு இருக்கு. இதுங்கெல்லாம் இங்க என்ன பண்ணு, அங்க கல்ல எரிய அந்த ஆளு தாக்க போறான். ஏன்னா இதுங்களால மத்த கிரியேச்சர்ஸ் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஆத்தர் சம வேகமா வந்து அப்படியே வெட்டி போறான். இன்னொத்தனும் ஓடி வர அவன் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இதே மாதிரி அங்க 2 பேரை கொன்னுறான். அங்க இன்னொத்தனும் வர அவனோட கை துண்டாவுது. அங்க இன்னொத்தனும் வெளியில வரான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த சின்ன பொடி பையன் அவன் வந்து ஒரு மேஜ்னு கேட்டோன்னே இப்பதான் அவனுக்கு ஆர்வம் இன்னமும் அதிகமாகுது. அங்க அவனோட மேஜிக்கை வெளிப்பாத்துறானா அங்க ஆத்தருக்கு புரியுது இவன் இன்டென்ஷனா தான் இதை பண்ணிருக்கான்னு. அவனை விடாதீங்க, ஏன்னா அவன் ஒரு மேஜா. இந்த எல்ஃப் பொண்ணோட இவனோட வேல்யூ அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆத்தர் பயங்கரமா தாக்குறானா அந்த ட்ரிக் அங்க ஒர்க் ஆகல. இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் ஏன் மேல ஒர்க்கே ஆகாது. ஆனா அங்க வித்தியாசமான ட்ரிக்கை பயன்படுத்தி அவனையும் அங்க போட்டு தள்ளிடுறான். கடைசியா இன்னொத்த ஒண்டிதான் இருக்கான். ஏய் நீ வந்து என்ன கொல்லக்கூடாது, கொல்லாதரா. நம்ம ஹீரோ கருணி இல்லாம அவனையும் கொன்னுறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றும் போது ஏதோ ஒரு விஷயத்த அவன் நோட்டீஸ் பண்றான். அதை அவளைக்கும் சொல்லிக்காம அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், வா நம்ம வந்து போகலாம். சைட்ல அவங்களோட டெட் பாடிலாம் இருக்குமா, அதை வந்து அவன் போத்தி விட்டுறான். அதெல்லாம் பசங்க பார்க்க கூடாது, நீயும் ஒரு சின்ன பையன் தானே. அங்க ஆத்தரும் யோசிச்சு பாக்குறான். இவனோட ஏஜ்ல அவளுக்கும் பசங்களை இவன் பார்த்ததே இல்ல. பிறந்ததுல இருந்து இவங்க அம்மா அப்பா கூட தான் இருந்திருக்கான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏஜ்ல பார்க்கவும் செய்யறான். இவங்களெல்லாம் யாரு கொன்னு கேட்டா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லி சமாளிச்சிடறான். இருந்து போலான்னு பார்க்க அந்த பொண்ணு அப்படியே கையை வச்சு தடுக்கிறான். அங்க மனசுலயே அவ யோசிக்கிறான், நீ வந்து ஏன்டா என்ன மாதிரி ஒரு பொண்ணு அப்படியே விட்டு போற, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன மனத்துல நான் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். டேய் என்ன மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணு அப்படியே விட்டு போறேன், எனக்கு என்ன ஆகும்னு உனக்கு கவலை இல்லையா. எல்லாத்தையும் அவன் மனசுல தான் யோசிச்சிருப்பான். அங்க ஹீரோ சொல்றான், கவலைப்படாத, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல நீ சேஃபா தான் இருப்ப. இவங்க யாருமே இப்போ உயிரோட இல்ல, இவங்கள யாருமே உன்னை தேடியும் வரப்போதில்ல. அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க என்னன்னா ஃபாரஸ்டோட பேய் இருக்குமா, அது நம்மள மாதிரி பசங்களை பிடிச்சிருமா. ஆனா அங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா அவ வந்து எப்படி இங்க வந்திருப்பானா, ஏதோ ஒரு பக்கா தான் தொத்தினே வந்திருப்பா. அப்படியே தெரியாதனமா தோஞ்சிட்டா. இல்ல ஒரு கிரியேச்சர் இருக்குமா, அதுங்களை இவன் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ணதில்ல, அவளுக்கும் தெரியல அதுங்களை எப்படி கட்டுப்படுத்தணும்னு. அந்த பொண்ணு சொல்றான், இதுங்களை நம்ம ஃபாரஸ்ட்லயே விட்டுடலாம், இந்த கெட்ட ஆளுங்களால அதுங்க மாட்டிக்கிச்சு பாவம், அதுங்களால என்ன பண்ண முடியும், இதனால கைட்டி விட அதுங்களும் அப்படியே ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க காடு வழியா அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப நந்திருப்பாங்களா, அதனால அங்கேயே உட்காந்து அவங்க சாப்பிடுறாங்க. நம்ம ஆத்தர் தான் சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறான். அவளுக்கும் அவளுக்கு பிடிக்கல, அது கொஞ்சம் வியர்டா இருக்கு. நான் மீட்டை வச்சோம் சால்ட்டை வச்சோம் தான் ரெடி பண்ணேன். என்ன தோணுச்சுன்னா அதாவது நியூட்ரிஷன் தான் ஃபர்ஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. நீ வந்து இதை சாப்பிடணும், அப்பதான் உன்னால மூவ் பண்ண முடியும். இவன் சொல்லும் போது பழைய விஷயம் ஞாபகம் வரும். அந்த மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கும் போதும் அதுவும் இதே வார்த்தையை தான் சொல்லும். நான் எதிர்பார்க்கல, அந்த நேச்சர் தான் ஒரு பர்சனை நம்ம இமிட்டேட் பண்றது. ஆனா அந்த பொண்ணுக்கு இது பிடிக்கல, ஏதாச்சும் ஸ்வீட்டா வேணும் தான் கேட்கறான். அந்த பொண்ணோட பேரு டெசியா. நம்ம ஆத்தர் அவனோட பேரை சொல்லிக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க போகும்போதும் அவன் ரோட பாக்குறான். ரோடு வந்து ரொம்ப தூரமா இருக்கு. புதுசா ஏதோ ஒரு பூச்செல்லாம் வருமா, அந்த பூச்சை அவன் பார்த்து கேட்கறான் என்னது அதுன்னு. பூச்சை வச்செல்லாம் அவன் விளையாட்டு காட்டுறான். பாத்தியா இப்ப இது இயரிங்ஸ் மாதிரி இருக்கு. இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க இவன் எப்படி வந்தான்னு கேட்டா நான் வந்து எப்படி இங்க வந்தேன்னா இந்த மாதிரி என்னோட ஃபேமிலியை விட்டு நான் தனியா பேஞ்சிட்டேன். அவளோட ஃபேமிலியை பத்தி சொல்றான். என்னோட ஃபேமிலி ரொம்ப பிஸி தெரியுமா, அதே மாதிரி நான் ட்ரெயின் பண்ணா என்னாலையும் மாணவ அவைக்கன் பண்ண முடியும், அதுவும் மாஸ்டருக்கு கீழே. ஸ்டார்டிங்ல ரொம்ப ஷாக் ஆகுறான், ஏன்னா ஸ்கூல் சிஸ்டம் வந்து இங்க இல்ல. அதுக்கப்புறம் அங்க போகும்போதே திடீர்னு ஏதோ ஒரு மிருகம் அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க டென்ட்டுக்கு போகும்போதும் அந்த ஹான் உல்ஃப் அதுதான் ஃபாலோ பண்ணிருக்கு. அது ஏர்லியாவே கூன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதனால அந்த பொண்ணு கிட்ட தூங்குறதுக்கு சொல்றான். ஆனா அவளுக்கு தூக்கமே வரலையா, அதனால தூங்குறதுக்கு சொல்லிட்டு அவன் வெளில போறான். நீ இங்கே நான் காட் பண்ண வெளில போறேன். ஆனா அவ அப்பயும் விடாம இந்த மாதிரி வெளியில இருக்காத, அது ஆபத்து அப்படின்னு சொல்றான். தாத்தா வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பையன் கூட தூங்க கூடாதுன்னு. நீ கவலைப்படாத, உன்னை பத்தி என்னோட தாத்தா கிட்ட எந்த விதமான விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத, எனக்கு இப்போ தூக்கமா இல்ல. அதே மாதிரி இப்போ நீ உள்ள வர்றது சேஃப்டியா இருக்கும், ஏன்னா வெளியில அதுங்க உன்னை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மீன் பண்றது அந்த பேய்களை தான். இவ பேய்களை பார்த்து ரொம்ப பயப்படுறா. டாய்லெட்
இடத்துக்கு போகலன்னா கூட என்ன நீ ஃபாலோ பண்ணலாம். அங்க அதுக்கும் அவன் ஒத்துக்கிறான். தூங்கும் போதும் அங்க நிறையவே விஷயத்த அவ சொல்றா. என்னோட தாத்தா வந்து சொல்லியிருக்காரு, மென்ஷனாலே ஒரு மாதிரி போவதுதான், அவங்க தப்பான விஷயத்துக்கு பொண்ணுங்களை யூஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. இதெல்லாம் உன்னோட தாத்தா சொன்னாரா? எல்ஃபுங்கள்லயே அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு போவதுன்னா என்னன்னே தெரியாமலும் இருக்காங்க. முக்கியமா நிறைய ஒய்ஃபை வச்சுக்கிறவங்க வேற யாரும் இல்ல, இந்த நோபல்ஸ். அவங்க தான் முக்கியமா நிறைய ஒய்ஃபை வச்சுப்பாங்க. அதே மாதிரி அவ தூங்கிறா. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் அப்படியே போறாங்க. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அப்படிதான் இருக்குமா, அதாவது ஒரு சிஸ்டர் இருந்தா. அதே மாதிரி அவங்க போகும்போது அவனுக்கு திடீர்னு மானாக்கு ஒரு வலிக்க ஆரம்பிக்க, அதனால அவ பதறி போய் நான் அப்ச கொண்டு வரேன் அப்படின்னு போயிடறா. ஆத்தருக்கும் தெரியல இதை பத்தி நான் சொல்லாமா இல்ல வேணாவா. அதுக்குள்ள அந்த ஆணுல் ஃபோன் தான். இதனால அவன் தள்ளி இருக்க சொல்றான். பார்த்தா ஏதோ ஒரு மிருகத்தை வச்சுட்டு அப்படியே போயிடுது. வந்து நல்ல பசங்களா இருந்தோம்ல, சோ அதுக்கான ரிவார்டுன்னு நினைக்கிறேன் இது. அதை அவங்க சாப்பிடுறாங்க. அது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. அவ அப்ச கலெக்ட் பண்ண போயிருப்பான். ஆனா அது வந்து அவளுக்கும் கிடைச்சிருக்காது. ஆனா அதுக்கு பதிலா அங்க மஷ்ரூம் எல்லாம் கிடைச்சிருக்கும். இதை வந்து சாப்பிடுறான். ஆனா ஆத்தரோட வயிறு அங்க சரியில்லாம போயிடுது. இதே மாதிரி அங்க தூங்கும் போதும் புக்கெல்லாம் படிப்பானு கதையெல்லாம் அவன் சொல்றான். ஆனா நம்ம ஆத்தர் அப்படியே தூங்கிறான். இதை பார்க்கும் போது ஏதோ நான் தான் இங்க ஓல்டு சிஸ்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதே மாதிரி அடுத்த நாள் ஆகுது. ஆத்தருக்கு இன்னமும் அந்த வலி வந்து இந்துங்கனே தான் இருக்கு. அவனுக்கு ஒரு சைடு கடுப்பா இருக்கு. கையில இருக்குது ஒரு பவர்லெஸ்ஸா எனக்கு ஃபீல் ஆகுது. போற வழியிலேயே அவ கேட்கறான், ஆத்தர் இந்த மாதிரி நான் உன்னை ஆத்தின்னு கூப்பிடலாமா? அவதான் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்ல, அதாவது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இதுக்கு அவன் ஒத்துக்கிறான். அவ அப்படியே அங்க போக ஆரம்பிப்பாளாம். அங்க முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த அவளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், என்னாலேயே பார்க்க முடியுது. முன்னாடி இலை இருக்கு, மரம் இருக்கு. திடீர்னு நல்லா ஊத்து பார்க்கும் போது தான் தெரியுது அங்க ஏதோ ஒரு ஹோல் இருக்கு. உள்ளல இருந்து பயங்கரமான லைட் அப்படி இவங்களை நோக்கி வருது. ஆத்தராவ கூப்பிடுறா. இது வழியா அவங்க வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. திடீர்னு வித்தியாசமான ஆளுங்களும் வந்து சொல்றாங்க, இங்க வந்து டெலிபோர்டேஷனை பயன்படுத்திருக்கீங்க, நீ வந்து யாரு? அங்க ஆத்தரா அவங்க பிடிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல. பார்த்து ஆத்தர் ரொம்ப ஷாக் ஆகுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா? அது நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளேலிஸ்ட் செக்ஷனை செக் பண்ணுங்க. அங்க இன்னமும் நிறைய அனிமேஷன் ஆட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் அப்டேட்டர் இல்ல லேட்டஸ்ட் அப்டேட்டர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். மாத்தி மாத்தி கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.